இந்த கோவிலோட பேர் அதிசய மணல் மாதா கோவில். இந்த கோவில் ரொம்பவே அதிசயமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் மணலில் இந்த மாதா புதைஞ்சிருந்தாங்களாம். ரொம்ப 400 வருடங்கள் கழித்து அதிசயமாக இந்த மாதாவை கண்டு எடுத்தாங்களாம். அப்படி கண்டு எடுக்கும்போது கூட இந்த மாதாவோட சிறுவும் ஒரு துளி கூட உடஞ்சோ இல்லை மக்கியோ போய் ஒன்றுமே இல்லாமல் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மாதாவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதாவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆதாரமாக இருந்த குருசு, இந்த குருசை பார்த்து தொட்டு வணங்கிட்டு கீழே போகணும். இதுக்கு போகிறதுக்கே பாதை பார்த்திங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த குகை வழியை போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் குகை மாதிரி படி ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்கி போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதாவோட முகத்தை பார்த்தாலே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. குட்டியாக அழகாக ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதாவாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப இந்த போன கோவில்லையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மாதானா அது இந்த அதிசய மணல் மாதா கோவிலில் மட்டும்தான் எனக்கு இந்த மாதாவை ரொம்ப பிடிச்சிருந்தது. பக்கத்துலேயே நேர்ச்ச கயிறும் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதாவை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது, ஆறுதலாகவும் இருந்தது. நான் போன கோவில் எல்லாமே நான் தடவை போன கோவில். இந்த கோவில் மேலே இருக்குது. இதோட அவுட் சைடு எனக்கு எடுக்க முடியல. இந்த சிறுவத்தில் உள்ள மாதாவை கூட பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதாவை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னு எனக்கு தெரியல. அந்த மாதாவை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் அடுத்து நாங்கள் மணப்பாட்டில் இருக்க திருச்சிலுவைநாதர் சர்ச்சுக்கு போனோம். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.